ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். 2 நாளாகமும் 15:2. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பலவித சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை கைவிட்டு விட்டார், எந்த விதமான பதிலும் உத்தரவும் அவர் தரவில்லை என்று நாம் புலம்புவது உண்டு. ஆனால் உண்மை அதுவல்ல. நாமே தான் பொறுமை இழந்து கர்த்தரை தேடாமல் வேறு வழிகளை நாடுகிறோம். தேவைக்கு மாத்திரமா கர்த்தர்? எல்லா நிலையிலும் அவரையே சார்ந்து வாழ்வோம். ஆசா ராஜாவான போது தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். எத்தியோப்பியர் ஆசாவுக்கு விரோதமாக வந்தபோது அவன் தன் சுயத்தில் இயங்காமல், கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலமற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம், எங்களுக்கு துணை நில்லும் என்று ஜெபித்தான். கர்த்தர் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். அந்த சமயத்தில் அசரியாவின் மேல் தேவ ஆவி இறங்கியதால் ஆசாவுடன் பேசினான். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களேயாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று கூறிய அசரியா, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள் என்றும் திடப்படுத்தினான். ஆசாவும் ஜனங்களும் முழு மனதுடன் கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் யுத்தமில்லாதபடிக்கு 35 ஆண்டுகள் அவர்களை இளைப்பாற பண்ணினார். 36ஆம் வருஷத்தில் ஆசாவுக்கு எதிராக இஸ்ரேல் ராஜா வந்தபோது அவன் கர்த்தரை தேடாமல் சீரிய ராஜாவை உதவிக்கு நாடினான். தனது வியாதியிலும் கர்த்தரை தேடவில்லை. கர்த்தர் அவனுக்கு உதவி செய்ய முடியவில்லை. பிரியமானவர்களே, இன்பமோ துன்பமோ இன்று நாம் யாரை தேடுகிறோம்? கர்த்தரை தேடினால் நிச்சயம் அவர்தான் நம்மோடு இருப்பதை உணர்த்துவார். கர்த்தர் நம்மோடு இருக்கவில்லை என்று உணர்ந்தால் அது நாமே தான் அவரை விட்டு விட்டோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே நமது நிலைமையை உணர்ந்தவர்களாய் மனம் திரும்புவோம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற பரலோக பிதாவே, இதுவரை எங்கள் இக்கட்டுகளில் நாங்கள் வெளிவர முடியாமல் தவித்ததின் காரணத்தை எங்களுக்கு காட்டினீர். நாங்கள் உண்மையே முழு மனதுடன் சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல வியாகுலங்களினாலும் இருதய பாரத்தினாலும் மனக்கலக்கத்தினாலும் சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் தயவுள்ள கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து இரக்கம் செய்திடவும் அவர்களுக்கு வேண்டிய மன நிறைவையும் மன அமைதியும் தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பின்மாற்றத்திற்குள்ளான விசுவாசிகள் மனம் திரும்பவும் கர்த்தருடைய சமூகத்திற்கு கிடைக்கும் பரிபூர்ண ஆனந்தத்தினாலும் நித்திய பேருமித்தினாலும் மகிழ்ந்து கலிகூறவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நெடுங்காலமாய் காத்திருக்கிற இதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கு என்ற வாக்கின்படி நிரந்தர வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கும் தேவரீர் வேலை கிடைத்திட செய்யவும், நியாயமாய் வர வேண்டிய பதவி உயர்வுக்கு சம்பள உயர்வுக்கு காத்திருப்பவர்களுக்கு கர்த்தர் தாமே உதவி செய்திடவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்மால் அருளப்பட்ட குழந்தைகளுக்கு விசேஷமான பாதுகாப்பு தேசத்திலும் பள்ளிக்கூடத்திலும் குடும்பங்களிலும் கிடைத்திடவும், பெண் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் முற்றிலுமாக தடுக்கப்படுவதற்கு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரப்படவும், குழந்தைகள் பாதுகாப்பாய் வாழவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குடும்பங்களிலே சமாதான குலைச்சல்கள் நீங்கி பிரிந்திருக்கும் குடும்பங்கள் சேர்ந்து வாழவும், பெற்றோர் பிள்ளைகள் சகோதர சகோதரிகள் கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவு விரிசல்கள் சரி செய்யப்படவும், தேவ அன்பு கிரியை செய்யவும், சமாதானமாக இணைந்து வாழவும் உங்க கிருபை தந்தரல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக குழந்தைக்காய் காத்திருக்கும் குடும்பங்களுக்கு தேவன் இரக்கம் செய்து அவர்களை பாதுகாத்து அவர்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறச் செய்து ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தவும், வாங்கின கடனை செலுத்த முடியாமல் கடன் சுமைக்குள்ளான குடும்பங்களுக்கு கடனை செலுத்தி தீர்ப்பதற்கான பாக்கியத்தை தந்தரவும் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஞானத்தில் குறைவுள்ள பிள்ளைகளை தேவாவியினால் நிரப்பி படிப்பில் சிறந்து வாங்கவும், மேற்படிப்புக்கான வாய்ப்புகளை பெற்று அனுபவிக்கவும், புத்தி சாதுரியம் உள்ளவர்களாய் கர்த்தருக்கென வைராக்கியமாய் வாழும் கிருபையையும் தந்தரல ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே கர்ப்பஸ்திரிகளை பாதுகாக்கவும், குழந்தை ஆரோக்கியத்தோடு வளரவும், குறித்த காலத்தில் சுகப்பிரசவத்தை தந்தரலவும், பற்பல வியாதிகளினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சையில் இருப்போருக்கு கர்த்தர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்தரலவும், விபத்துக்களில் சிக்கி சிகிச்சை பெறுகிறவர்கள் விரைவான சுகம் பெறவும், திருமண வயதடைந்த வாலிப பிள்ளைகளுக்கு ஆண்டதாவே நிர்ணயித்துள்ள வாழ்க்கை துணையை தந்தரலவும், சிறந்த இல்லற வாழ்க்கை அமையவும் தேவன் கிருபை செய்திட ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் தேசம் ரட்சிக்கப்படவும், மக்கள் ரட்சகரை அறியும் அறிவில் வளரவும், ஆளுமை பொறுப்பில் உள்ள ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அனைத்து துறை தலைவர்களுக்காகவும் அவர்கள் செய்யும் பணியில் உண்மையாய் உத்தமமாய் நேர்மையாய் செயல்படவும், தேசத்தை சிறந்த முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும், மக்களுக்கு நியாயமான ஆட்சி தரவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெளிநாடுகளில் வேலை நிமித்தமாக தங்கள் சொந்த இடத்தை விட்டு தங்கி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆபத்து மோசங்களுக்கும் தீவினைகளுக்கும் விலக்கி பாதுகாக்கப்படவும், அவர்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படவும், கர்த்தருக்கு சாட்சியாய் வாழவும், கர்த்தருடைய பலத்த கரம் அவர்களை பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தவும் ஜெபிக்கிறோம்.
எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகரமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.